ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் தமிழா சேனல். இதான் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய டிஎன்இ ரிலேட்டடான வீடியோஸ் வந்துட்டுருக்கு. முக்கியமாக பார்த்திங்கன்னா தமிழ்நாடு என்ட்ரன்ஸ், அதாவது கவுன்சிலிங் மூலிமா போகணுன்னு நினைக்கிறவங்க இன்ஜினியரிங் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்எஸ்எனை பற்றி சொல்லவே வேணாம். அதாவது ஸ்ரீ சுப்பிரமணிய சிவனாடார் காலேஜ் சென்னையில் இருக்கக்கூடிய டாப்பஸ்ட்டு ஒன் ஆஃப் த, அதாவது ஆஃப்டர் உங்களுடைய அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு காலேஜ், ப்ரைவேட் காலேஜ் அப்படின்னு சொல்லணும்னா எஸ்எஸ்என் காலேஜ் சொல்ல முடியும். நிறைய பேருக்கு அந்த காலேஜுக்கு போகணும் அப்படிங்கிறது பயங்கர ட்ரீமாக இருக்கும். இந்த காலேஜில் படித்தா இப்படி தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் வேறு எதுவும் கிடையாதுங்க, பிளேஸ்மெண்ட் தான். பிளேஸ்மெண்ட் அப்படியே கண்ணா பின்னான் இருக்குது. ஸோ அதனாலேயே மக்கள் அந்த காலேஜ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா அரௌண்ட் 96%லேருந்து 97% ஆஃப் ஸ்டூடெண்ட் பார்த்திங்கன்னா பிளேஸ்டு ஆயிடுறாங்க அப்படிங்கிறது தான் மெயின் ரீசன். ஹையஸ்ட் சேலரியே உங்களுக்கு பார்த்திங்கன்னா 88 LPA நினைக்கிற லேக்கு. ஸோ மினிமைஸ்டு சேலரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா 10 LPA வரலுமே ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் ரீசனு. அதுதான் தெரியுமே மேடம், அவ்வளோ ஹையஸ்ட் இருக்கிறதுனால தான் நாங்கள் போகிறோன்னு விருப்பப்படுறாங்கன்ட்டு. பட் அங்கே போகணுன்னா கட் ஆஃப் கண்டிப்பாக 190+ இருக்கணுங்க. அது பார்த்திங்க அப்படின்னா 190+. ஒருவேளை நீங்கள் பிசி கேண்டிடேட்லாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பயும் சிஎஸ்சி இதெல்லாம் கிடைக்காது. உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கெமிக்கல், மெக்கானிக்கல் இந்த மாதிரி இதுதான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஹையஸ்ட் 190+ நான் எடுத்துட்டேன், 185+ எடுத்துட்டேன். ஆனால் இந்த காலேஜ் போகணுன்னு நான் நினச்சேன். 190+ வரும், ஆனால் 85 தான் வந்திருக்கு. இந்த இயர் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்னால் சில விஷயங்கள் செய்ய முடியும். இந்த காலேஜில் தான் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க எஸ்எஸ்என் நான் போகணும். ஆனால் என்னுடைய கட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா 160+ தான் இருக்குது, இல்லை 170+ இருக்குது. என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் 190 இருந்தது, 90+ இருந்துச்சு. ஆனால் வந்தது என்னமோ 180+ தான் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக எஸ்எஸ்என்னில் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இந்த கோட்டாவில் பார்த்திங்க அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதிகமாக இருக்குமே மேடம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் போனாலும் அங்கே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதிகமாக தான் இருக்கும். அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றிலாம் அடுத்த இதில் பார்க்கலாம். அதுக்கும் டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 50 to 70,000 இன்க்ரீஸ் ஆகலாம். 70 to 80K இன்க்ரீஸ் ஆகலாம் உங்களுக்கு. ஸோ இதை அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவை தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ ஆனால் சூஸ் பண்ணோம் அப்படின்னா போய் கேட்டோன்னே கொடுத்துருவாங்களா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 100% பாசிபிலிட்டிஸே கிடையாதுங்க. ஸோ ஆனால் இதில் பண்ணணும், இதில் படிக்கணும், ஏன்னா 180+ இருக்கேன், ஆனால் எனக்கு கவுன்சிலிங்கில் கிடைக்காது, இந்த காலேஜ் தான் ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு அவங்க எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, ப்ளஸ் கால் பண்ணுவாங்க, இன்டர்வியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட்டில் நம்மளுக்கு எலிஜிபிள் இருக்கா அப்படின்னு பார்த்தா 100% நீங்கள் 170 அந்த ரேஞ்ச் இருந்தீங்கன்னா தான் ஷார்ட் லிஸ்ட்டே ஆகும். ஏன்னா 130 வச்சுருக்கேன், 120 வச்சுருக்கேன், நான்லாம் அப்ளை பண்ணலாமான்னா அப்ளை பண்ணி பாருங்கள். ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. சரிங்களா? 170+ வச்சுருந்தீங்கன்னாவது ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக பாசிபிள் இருக்குது. அதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க எக்ஸாம்ஸ் எல்லாம் இது அப்படின்னு ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு நான் என்ன மேடம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் சைட்டுக்குள்ளார, அதாவது இதான் எஸ்எஸ்என்னோட அட்மிஷன் பண்ணக்கூடிய சைட்டு. இங்கே அட்மிஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அட்மிஷன் அப்படிங்கிறது நம்ம இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது ஏன் இவ்வளோ டாப் காலேஜ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னு வச்சிங்களேன், NIRF ரேங்கில் பார்த்திங்கன்னா 46th பிளேஸில் இருக்குது. அதுதான் மெயின் ரீசன். பிளேஸ்மெண்ட் அசூரன்ஸ் 100% இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு அசர் பண்ணுவாங்க. அதுதான் மெயின் ரீசன் இந்த காலேஜ் சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் அட்மிஷன் இந்த அட்மிஷன் டிஎன்இஏ ரிலேட்டடாக வர அட்மிஷன் கிடையாது. ஸோ அதுக்கு நான் தனியாக நீங்கள் அப்ளை பண்ணி டிஎன்இ ரிலேட்டடாக வர்றது வேறு. இதுக்கு மேனேஜ்மெண்ட் சீட்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காலேஜுக்கு வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 35% ஆஃப் சீட்டு மேனேஜ்மெண்ட்டு அவங்களுடைய விருப்பத்துக்கு பண்ணிக்கலாம். 65% தான் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவுக்கு கொடுப்பாங்க. ஸோ அவங்க பண்ணுறது தான். ஸோ அந்த விதத்தில் இந்த 35% ஆஃப் சீட்டில் உங்களுக்கு கிடைக்கிறது தான். அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். பிடெக் இதுக்கு லாஸ்ட் டேட் என்ன அப்படிங்கிறது எல்லாம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஸ்டெப்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அவங்களுடைய நார்மலாக ஒரு ஜென்ரலாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அதுதான். கண்டிப்பாக
எல்லாத்துக்கும் ப்ராப்பராக ஒரே மொபைல் நம்பர் வச்சுக்கோங்க, ஓடிபி வச்சுங்க. ஒன்று வச்சுட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. மெயில் அட்ரஸும் அந்த மொபைல் நம்பரும் இது வரலும் டிஎன்ஏலேருந்து மற்ற ஏதாவது டீம்டு யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஒரே இது வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் பெஸ்ட்டாக இருக்கும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அதையும் நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணுங்கள். கண்ட மேனிக்கு வந்து இப்போ ஒரு இது கொடுத்துட்டு புதுசாக அந்த வந்து ஃபோன் நம்பர் ஆக்டிவாக இல்லைன்னா எல்லாமே அந்த மெயில் ஐடி தான் கான்டாக்ட் பண்ணுவாங்க. நான் வந்து ஏன் பிடெக் போகணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. அதான் மெயின் வந்து பார்த்திங்கன்னா என்ஐஆர்எஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா 45th பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் ரீசன். ஸோ அதை இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம், ஏன் நம்ம போகிறோம் அப்படிங்கிறதுக்கு. கோர்ஸ் ஆஃபர்டு அப்படிங்கிறது பிஇயில் வந்து நிறைய இருக்குதுங்க. எலக்ட்ரிக்கல், இசி இருக்குது, பயோமெடிக்கல், அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், ட்ரிபிள்இ, ஐடி, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் அண்டு எம்ஐ இன்டெகிரேட்டட் கோர்சஸ் ஆர் ஆல்சோ வந்து அவைலபிள். நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மேக்ஸிமம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்து ப்ளேஸ் பண்ணிடுறாங்க. இது ஃபவுண்டர் வந்து HCLோட ஃபவுண்டர், ஸோ வந்து சிவன் ஆர்டர். அதனால் இந்த கம்பெனிஸ் எல்லாமே வருது. ஒரு வேளை வரல அப்படிங்கிற ப்ளேஸ்ட் ஆகலைன்னா கண்டிப்பாக HCLல ஏதாவது ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய அதான் ஃபோன் நம்பர், இந்த திங்ஸ் எல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்து உங்களுக்கு போகும். இமெயில் அட்ரஸ் இது எல்லாமே அடுத்த ஸ்டெப்ஸ் என்னென்ன கேட்கும் அப்படின்னா வெரிஃபை, இதை வந்து உங்களோட இதை வந்து வெரிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய டேட்டா சீட்டை வந்து ஆன்லைனில் அடுத்தடுத்து நீங்கள் ஸ்டெப்ஸ்குள்ளே போகும்போது தெரியும். ஆன்லைன் பேமெண்ட் வந்து மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த பேமெண்ட் பற்றி டீட்டெயில்ஸ் வந்து இவங்க எதுவுமே கிளிக் பண்ணாலும் கொடுக்கல. உள்ளே நீங்கள் போனீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். அப்லோட் ரெக்வயர்ட் டாக்குமெண்ட் என்னென்ன இருக்கோ, அதாவது மெயினாக வந்து +2வோட மார்க் ஷீட் அதுதான் வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாத்தையும் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் முடிச்சிங்க அப்படின்னா சப்மிட் த டேட்டா சீட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். இதில் என்ன நீங்கள் நோட்டிஃபை பண்ணோம் அப்படின்னா மே வரலும் இருக்குது, 11:59 PM வரலும் நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து பண்ணலாங்க. ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா தான் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஆல் கேண்டிடேட் எக்ஸப்ட் தோஸ் ரெஜிஸ்ட்ரிங் ஓப்பன் கேட்டகரி இட் இஸ் மேண்டரி அப்லோட் வந்து ஓப்பன் கேட்டகரி ஓசி தவிர மற்றவங்க எல்லாமே வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை கம்பல்சரி அப்லோட் பண்ணோம். ஸோ ப்ராப்பராக எல்லாம் பண்ணிக்கங்க. ஆல் கம்யூனிகேஷன் டில் என்ரோல்மெண்ட் வில் பி சென்ட் பை இமெயில் ஐடி யூஸ்டு அட் த டைம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் போதே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் அனுப்பிச்சிடுவாங்க. அண்ட் ஐடி கான் பி சேஞ்சுடு. ஸோ இதை வந்து மாறாதவங்களா. அதே மாதிரி என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க, அவங்களும் அப்ளை பண்ணலாம். பிஐஓ, அடுத்து ஓசிஐ கேண்டிடேட் ஆல்சோ எலிஜிபிலிட்டி டு அப்ளை மேனேஜ்மெண்ட் கோட்டா. மல்டிபிள் என்ட்ரிஸ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 2-3 தடவை நான் வந்து அப்ளை பண்ணலாமான்னா அது பாசிபிலிட்டிஸ் இல்லை. எல்லா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரெட் மார்க்கில் பண்ணியிருப்பாங்களாம். ஸோ அந்த இதை வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். அது மேனிட்டரி டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை வந்து ஃபில் பண்ணோம். மஸ்ட் பி கம்ப்ளீட்டட் அக்யூரேட்லி ஒரு டேட்டா செட் டு பி கன்சிடர் அப்படின்னு. உங்களுக்கு ஒரு வேலை ஃபில் பண்ணும்போது ஏதாவது கொரீஸ், ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த பர்டிகுலர் நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இல்லை இது மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் அனுப்பவும் செய்யலாம். ஸோ ஓகேங்களா. ஸோ டேட் இருக்கு இன்னும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 20 தான். ஸோ உங்களுக்கு வந்து 31st வரலும் இருக்குது. இன்னும் 11 days இருக்குது. ஒன்ஸ் வந்து நான் போகணும், SSN போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை அப்ளை பண்ணுங்கள். ஆனால் வந்து ரொம்ப வந்து ஏன்னா இது எக்ஸாம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிடியூடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக தான் இருக்கும். கொஸ்டின்ஸ் பற்றி நம்ம அடுத்தது பார்க்கலாம், அது எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு. ஸோ அதனால் ஓரளவுக்கு அதில் வெல் டு டூவாக இருக்கிற பீப்புள் வந்து அப்ளை பண்ணுங்கள். மற்ற ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப கம்மியான கட் ஆஃப் இருந்தால் ஷார்ட் லிஸ்ட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் யார் யார் அப்படிங்கிறத கண்டிப்பாக கால் பண்ணுவாங்க. ஸோ SSNல படிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க மறக்காமல் இந்த இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க, யூஸ் பண்ணிக்கிங்க. ரெண்டுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் வந்து எங்கேயுமே வந்து இவங்க சைட்டில் வந்து எவ்வளோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்க சொல்ல. எப்படியும் SSNனாவே 2 ரூபா வந்துடுங்க உங்களுக்கு டிஃபால்ட்டாக. உங்களுக்கு ஃப்ரீ சீட்டில் அதாவது கவர்மெண்ட் கோட்டாவில் போனாலும் வந்துடும். அதுலேருந்து கொஞ்சம் தான் முன்ன பண்ண வரும். நீங்கள் மேபி வந்து அட்மிஷன் செல்லில் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து என்ன ஏதுன்னு தெளிவாக சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாமினேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கேளுங்க. அடுத்து வந்து எந்தெந்த இதை வந்து சைட் ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளோட சேனலில் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ கீப்பான் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.